வருகிறார், உன்னை பலப்படுத்துவார். நீ சோர்ந்து கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா. நீ தள்ளாடி விழுவதில்லை. கர்த்தர் கரம் என் மேலங்க, நடுகளவு பயமில்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, நடுகளவு பயமில்லைங்க. தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார், வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார். தாலாட்டுவார், உன்னை சீராட்டுவார், வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார். கர்த்தர் கரம் முன்னேறுங்கள், கடுகளவு பயமில்லைங்கள். கர்த்தர் கரம் என் மேலுங்கள், கடுகளவு பயமில்லைங்கள். சோர்ந்து போன உன்னை எழுப்பிடுவார், அவருடைய பலத்தால் நிரப்புவார். சோர்ந்து போன உன்னை எழுப்பிடுவார், அவர் பலத்தால் உன்னை நடத்திடுவார். கடுகளவு பயமில்லைங்கள். கர்த்தர் கரம் என் மேலுங்கள், கடுகளவு பயமில்லைங்கள். ஹல்லேலூயா. என்னை கண்ணின் மணி போல் காக்கும் தேவன் உறக்கம் கொள்வதில்லை. ஒருபோதும் விடாமல் நம்மை காத்து நடத்திடும் தேவன் உறக்கம் கொள்வதில்லை. உன்னை கண்ணின் மணி போல் காக்கும் தேவன் உறக்கம் கொள்வதில்லை. ஆமென். எல்லாரும் பார்த்து கொள்ளலாம். கர்த்தர் ஒரு நாள் மட்டுமல்ல, அவருடைய கரத்தில் நிழலிலே உன்னை மறைத்துக் கொள்வார். ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் இருக்கும் சங்கீத புஸ்தகத்தில் கீர்த்தனை 9ஆம் அதிகாரம் కీర్తనలు 30. வருஷம் ஆட்டத்துக்கு என்னன்னா 11ஆம் வசனம், என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினேன், என் மகிமை அமர்ந்திராமல் உண்மை கீர்த்தனம் பண்ணியபடியாக நீர் என் ரட்டை கலைத்துக் கொண்டு மகிழ்ச்சி எனும் கட்டினால் என்னை இதை கட்டினேன். என் தேவனாகி கர்த்தாவே உண்மை நான் என்றென்றைக்கும் துதிப்பேன். தெலுங்குல படிங்க. கீர்த்தனை வந்து 30ஆம் அதிகாரம். నా ప్రాణము మౌనముగా ఉండగా నీవు కీర్తించినట్లు నా అంగలార్పును నీవు నాట్యముగా మార్చి ఉన్నావు. அங்கலாய்ப்பெல்லாம் மாறி போயிடுச்சு. ஸோ இந்த விசுவாசம் நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரணும். கர்த்தர் வார்த்தை தான் கொடுப்பாரு. அந்த வார்த்தையிலிருந்து வெளிவரது நம்ம தான். ஆண்டவர் வார்த்தை கொடுப்பாரு. அந்த வார்த்தையிலிருந்து அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு எல்லா பிரச்சனைகளிலிருந்து நாம தான் வெளியே வரணும். ஸோ கர்த்தர் கரங்களை நீட்டுவாரு. கருத்தை நீட்டும் போது நாம் நம்முடைய கரத்தை அவர்கிட்ட கொடுக்கணும். கொடுக்கும்போது அவர் நம்மை தூக்கி எடுப்பார். ஸோ உன் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினான். ஸோ அதனால அநேக நேரங்களில் நீங்க புலம்பி இருக்கலாம், வேதனை அடைந்திருக்கலாம், துக்கம் நிறைந்தவர்களா இருந்திருக்கலாம். எப்பவும் துக்கம் பார்த்தா துக்கம் தான், மன கஷ்டம்தான், சஞ்சலம் தான். ஆனா உங்களை ஆண்டவர் ஆனந்தமாக மாற்றி சந்தோஷப்பட்டு வேதனை காலம் முடியபடி கர்த்தர்